ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மள பாதி பேர் ஹோட்டலில் போய் ப்ரிஃபர் பண்ணி வாங்கி சாப்பிட்ற சோளா பொரி தான் வீட்டிலையே எப்படி சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறேன். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் போல் தயிர் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய், இது எல்லாமே சேர்த்துட்டு கை வச்சு கிளறி எடுத்துக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையும் நெய்யும் உப்பும் படுற மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கணும். நல்லா சாஃப்டான ஒரு மாவை ஆகணும். ஆனால் சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப லூஸாகவும் ஆகிடக்கூடாது, பூரி மாவு மாதிரி கெட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு கடைசியாக மேலே 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்து அதையும் கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா ஊறணும். எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு பூரி கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு டைம் தகுந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பூரி எந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசாக வேணுமோ, கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா பெருசான பூரி வேணும்னா நல்லா அகலமான கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து இதே மாதிரி திரட்டி நம்ம சேர்த்து பொரிக்கும் பொழுது நல்லா புஷ்ஷுன்னு கடையில் இருக்கிற மாதிரி அழகாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் செய்கிறதுனால சின்ன கடாயை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பூரி திரட்டும் பொழுது ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்னஸாக திரட்டுங்க. அப்போ தான் நல்லா சாப்பிடும் பொழுது ஸ்பான்ஜியாக சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பூரியாக திரட்டி சுட்டு எடுத்தோம்னா அழகான சோளா பூரி நம்ம வீட்டிலே ரெடி ஆகிடும். இதுக்காக ரொம்ப மெனக்கடலாம் தேவையில்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஒரு சன்னா மசாலா கூட சாப்பிட்லாம், இல்லைனா ஏதாவது ஒரு சிக்கன் கிரேவி இல்லை எதுனா ஒரு நான்வெஜ் கிரேவி கூடயோ இல்லை வெஜ் கிரேவி கூடயோ சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். அடிஷ்னலாக வெங்காய பச்சடி வச்சு சாப்பிடும்பொழுது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் வீடியோக்கும் அதே மாதிரி vlog வீடியோஸும் நம்மளோட சேனலில் இருக்குது, ஷார்ட்ஸ்லேயும் இருக்குது. போய் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.